இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்கு. கரெக்ட்டா? இந்த இடத்துல இந்த 2 கேண்டில் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 2 கேண்டில் ஃபார்ம் கிரியேட் ஆயிருக்கா? இத நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எந்த கேண்டில் சிறுசா இருக்கு? நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வர கேண்டில் புல்லிஷ் என்கல்ஃபிங்க பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் வர கேண்டில் ரெட் கேண்டிலா இருக்கணும். அது சின்ன கேண்டிலா இருக்கணும். அடுத்து வர கேண்டில் கிரீன் கேண்டில், பெரிய கிரீன் கேண்டில், அதுவும் இல்லாம ரெட் கேண்டில விட பெருசா இருக்கணும். இப்போ சேம் தான். இப்போ இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்து சிறுசா இருக்கு. கிரீன் கேண்டில் அதை விட பெருசா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெட் கேண்டில ஃபுல்லா எங்கில் பண்ணிருச்சு கிரீன் கேண்டில். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மார்க்கெட் இதுக்கப்புறம் நாங்க டவுன் ட்ரெண்ட் கொண்டு போறது இல்ல. இதுக்கப்புறம் நாங்க அப் ட்ரெண்ட் கொண்டு போறோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சைன் காட்டுற மாதிரி இருக்கா? அதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த எங்கல்ஃபிங் சும்மா ரேண்டமாலாம் வரல. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பல டைம் இந்த இடத்துல டேப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நல்லா பாருங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஜோன் கிரியேட் ஆயிருக்கா? ஸோ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பல டைம் டேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வந்த ஹைய வந்து கணக்கு எடுத்துக்கங்க. அதாவது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க. இங்க உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் டேப் பண்ணிருக்கு. ஸோ இங்க ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா, சப்போர்ட் ஜோன் இந்த இடத்துல டேப் பண்ணிருக்கு. டேப் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் நடந்திருக்கு. இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இது அதுக்கு கீழே ஒரு இன்னொரு சப்போர்ட் ஜோன் இருக்கு பாருங்க, அங்க வச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருக்கிறதுல ரொம்ப லோவா வந்த கேண்டில்னா அது இதுதான். ஸோ அப்போ நீங்க அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டாப் லாஸ்ல வந்து என்னைக்குமே யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா திருப்தி, அதை பயம் இல்லாம இருக்குமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இதுக்கு முன்னாடி வந்த ஹை ஆர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்த ஹை இங்க இருக்குது. ஸோ இந்த ஹை, ஸோ இந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1:2 பக்கம் டார்கெட் கிடைச்சிருக்கு. அப்படி உங்களுக்கு வந்து இன்னுமே அதிக ரிவார்டு வேணும்னா நீங்க ஜஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாம வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு பெருசு போயிருக்கணும். ஒன்ஸ் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்திருக்கு. 1:7 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஒரு கேண்டில்ஸ்டிக் வந்து வரது முக்கியம் இல்ல, வர பிளேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் பேரிஷ் என்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃபிங்கை பத்தி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா தோச்சி கேண்டிலை பத்தி பார்க்க போறோம்.